ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தொட்டால் தங்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்மளோட பேராசை நம்ம படுற துன்பத்துக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கதையாக பார்ப்போம். ஊரில் ஒரு அரசர் நல்ல பேராசை மிக்க சக்தி வாய்ந்த அரசராக இருந்திருக்கிறாரு. அவரோட சக்தினால அவர் நாட்டை சுற்றி உள்ள நாட்டை பூரா வளைச்சி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. அவரோட அப்படி சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒரு நாள் கடவுளை வழிபடுறப்போ அந்த கடவுள் அந்த அரசர்கிட்ட நேரில் தோன்றி, அரசரே, உன்னோட பக்தியினால் நான் உன் கண்ணு முன்னாடி தோண்டியிருக்கேன். நீ என்ன வேணுமோ அதை வரமா கேளு. நான் உனக்கு நீ என்ன கேட்டாலும் அதை வரமா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் கேட்டிருக்காங்க. அந்த தெய்வம் கேட்டிருக்கு. அந்த அரசர் எனக்கு நான் என்ன தொட்டாலும் அது தங்கமாக மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வேண்டியிருக்காரு. அப்போ பார்த்து அந்த கடவுள், ஓகே, நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும் அரசரே, நீங்கள் என்ன தொட்டாலும் அது தங்கமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் அந்த அரசரை ஆசீர்வதிச்சு அந்த கடவுள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடவுள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த அரசர் செக் பண்ணியிருக்காங்க. அரசவைக்கு போய் அப்போ ஒரு தூண், அரசவைனா தூண்கள்லாம் இருக்கும்ல, அந்த தூணை தொட்டு பார்க்குறாரு. அந்த அரசர் தொட்ட உடனே அந்த தூண் மட்டும் இல்லை, அந்த அரசவையே தங்கமாக மாறிடுச்சு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடை எடுத்தா அந்த சாப்பாடு கூட தங்கமாக மாறிடுச்சு. திருப்பி குடிக்கலான்னு தண்ணி எடுத்தால் தண்ணியும் தங்கமாக மாறுது. சரி, என்னடா இது, சரி பசிக்கு பழமாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பழத்தை சாப்பிட தொட்டாலும் அதுவும் தங்கமாக மாறிடுச்சு. சரி, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க மகள் அப்பா அப்படின்னு கையோட கட்டி எனக்கு கையை விரிச்சிட்டு வர்றப்போ அந்த அரசர்னால கட்டி பிடிக்கும் போது அந்த பொண்ணும் தங்கமாக மாறிட்டாங்க. திருப்பி அந்த கடவுள் அந்த அரசர் ஓன்னு கையை தலையில் வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை, எனக்கு வந்த சோதனை, நான் பெத்த பிள்ளைய கூட என்னால் கட்டி பிடிச்சி கொஞ்சம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் கதறி அழுகுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கடவுளேன்னு கூப்பிடவும் கடவுள் அந்த அரசர் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அந்த கடவுள் கேட்குறாங்க, அரசரே, நான் கொடுத்த வரத்துனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் கேட்குறப்போ, அரசர், கடவுளே, நான் தங்கமான நான் தொட்டா தங்கமாகிற வேணும்னு சொல்லி ஒரு வரம் கேட்டேன். அந்த வரம் கிடைச்சதுனால என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல. நான் பெத்த பிள்ளைய கூட தொட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லி அந்த அரசர் ஒரே அழுக. அந்த கடவுள் கேலி பண்ணுறாங்க, என்னங்க, நீங்கள் தானே இந்த வரத்தை கேட்டீங்க, இப்போ நீங்கள் இப்படி சொல்லி அழலாமா அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் கேலி பண்ணுறாங்க. இந்த அரசர், தெய்வமே, கேலி பண்ணாதீங்க, நான் இந்த வரம் கேட்டது தவறு தான். என் நாட்டு மக்களுக்கு நான் நல்ல அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற அரசராக இருக்கணும், நான் என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும் அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு தீராத செல்வத்தை கொடுங்க, என் நாட்டு மக்களை நான் நல்லா பார்த்துக்கிற செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வரம் கேட்குறாரு. அந்த கடவுளும் வரம் கொடுத்துடுறாங்க. அந்த அரசர் அந்த நாட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அரசரை நல்லா பார்த்துக்கிறாங்க. நாட்டு மக்களை அவங்க வீட்டிலையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஆசை இருக்கணும், ஆனால் அது அளவோடு இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.